அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம். பொதுவாவே எந்த ஒரு புது வேலையை துவங்குவதற்கு முன்பும் நாள் நட்சத்திரம் பார்த்து செய்யணும்பா அப்படின்னு பெரியவங்க சொல்வாங்க. அதே மாதிரி எந்த ஒரு வீடோ இல்ல மனையோ வாங்கறதுக்கு முன்பு அந்த இடம் நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினா ரொம்பவே நல்லது. அதற்கு உறுதுணையாக இருப்பதுதான் வாஸ்து. இந்த வாஸ்து குறித்து நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444569443. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சார், வாஸ்துவின் அடிப்படை விதிகள் என்னென்ன சார்? ஓகே, வாஸ்துல மொத்தம் 6 அடிப்படை விதிகள் நான் சொல்லலாம். நம்பர் 1 வந்து ஒரு இடம் ப்ளஸ் பில்டிங் வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கணும், ஸ்கொயராக ரெக்டாங்கிள். ரெண்டாவது வந்து தென்மேற்கு பகுதி உயரமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. வடகிழக்கு பகுதி பள்ளமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு வீடு அமைக்கிறோம், ஒரு இடம் காலி இடம் இருக்குன்னா அதில் வந்து வாசல் வந்து எந்த இடத்துல அமைக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. அப்புறம் வீட்டுக்குள்ளேயோ பில்டிங்குள்ளேயோ படிக்கட்டு அமைக்கும் முறை ரொம்ப முக்கியமான விஷயம். கிழக்குலேயும் வடக்குலேயும் நிறைய காலி இடம் விட்டு வந்து ஒரு இடத்துல பில்டிங் அமைப்பது ரொம்ப நல்லது. ரொம்ப முக்கியமாக தெருக்குத்துன்ற ஒரு விஷயம் வந்து தெருக்குத்து தெருப்பார்வைன்றது வந்து பெரிய லெவலில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அதாவது நல்ல வாஸ்துபடி தரமான இன்ஜினியர் வச்சு வீடு கட்டியிருந்தாலும் அந்த தெருக்குத்து தவறாக இருந்ததுன்னா அந்த மாதிரி வீடு கட்டினதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து நான் கொஞ்சம் தவறான வீடாக இருந்தால் கூட, வாஸ்துபடி இல்லாமல் இருந்தால் கூட, நல்ல தெருக்குத்தில் வீடு இருந்ததுன்னா அதோட பலாபலன்கள் வேறு. இந்த 6 அடிப்படை விதிகளை வந்து ஒத்து யார் வீடு கட்டினாலும் அது ஒரு இடத்த வாங்கினாலும் மிக சிறப்பானதொரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியுன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்க வந்து வாஸ்து பிரகாரம் எப்படி அதை மாற்றி அமைக்க முடியும் சார்? ஏன்னா எல்லாராலையும் அதை வந்து இடிச்சு பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு என்ன ஆல்டர்னேட் இருக்குது சார்? சரி, இப்போ இன்றைக்கி வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே 100% வாஸ்து கம்ப்ளைண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஆட் கொடுக்குறாங்க. அதில் எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. காரணம், ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடு அப்படின்னு சொன்னால் அது வந்து மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கிழக்குலேயும் வடக்குலேயும் பொது சுவர் இருக்கக்கூடாது. வி ஷுட் நாட் ஹேவ் காமன் வால் ஆன் த ஈஸ்ட் அண்ட் நார்த்தன் சைடு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கிழக்குலேயும் வடக்குலேயும் பொது சுவர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வாஸ்துன்றதே நம்ம பேச முடியாது. இப்போ கிழக்குலேயும் வடக்குலேயும் பொது சுவர் இல்லாமல் நிறைய திறப்புகளுடன், தட் மீன்ஸ் வந்து நிறைய ஜன்னல்களுடன் அதாவது அந்த வீடு அமைந்திருந்ததுன்னா அது நல்ல அப்பார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் நம்ம பார்க்கணுன்னா அந்த இடத்துல வாசல் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அந்த அப்பார்ட்மெண்ட் நான் சொல்கிறது, நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு உரிய வாசல் அது நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டுக்கான வாசல் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அப்போது கிழக்கில் வாசல் அப்படின்னு சொன்னால் அது வந்து வடக்கு ஒட்டியும், வடக்கில் வாசல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கிழக்கு ஒட்டி இருக்கணும். மேற்கில் வாசல்னால் வடக்கு ஒட்டியும், தெற்கில் வாசல் இருக்குன்னா அது வந்து கிழக்கு ஒட்டியும் இருக்கணும். கிழக்கு பகுதியில் வந்து வர வாசலும், வடக்கு பகுதியில் வர வாசலும், மேற்கு பகுதி மற்றும் தெற்கு பகுதியில் வர வாசல் வந்து தவறான வாசல். அப்புறம் 3வது மிக முக்கியமாக வடகிழக்குலேயும் தென்மேற்குலேயும் பாத்ரூம், அந்த லெட்ரின், பூஜை ரூம், கிச்சன் வராமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 3 விஷயம் அடிப்படை விஷயங்களையும் நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டோன்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும். இதை மீறி என்கிட்ட என்னை வந்து மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பரிகாரங்கள் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா பரிகாரங்கள் எந்த காலத்திலுமே வேலை பார்க்காது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் தங்கவேல் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், ஐயாட்ட பேசுங்க. சார் வணக்கம் சார். தங்கவேல் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சேலத்தில் எங்கேருந்து பேசுறீங்க ஐயா? சேலம் மாவட்டம், இங்க சித்திர கோயில் பக்கம் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்வி என்னன்னு தெளிவாக கேளுங்க. வந்து இது மூதாதையர் வந்து தாத்தா அப்பா வந்து வீட்டில் இருக்கிறேங்க. என்ன சொல்லுங்க ஐயா? பூர்வீகத்தில் இருக்கிறேங்க. பூர்வீக வீடு. இது வந்து ஓட்டு வீடு, வெள்ளை வீடுங்க. சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் தென்மேற்குல வந்து சமையல் கட்டி இருக்குங்க. தென்மேற்குல கிணறு இருக்கா? சமையல் கட்டுங்க. சமையல் கட்டு. தென்மேற்குல கிச்சன் இருக்கக்கூடாது சார். அப்புறம் தென்கிழக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க. ஐயா தங்கவேல் சார், நான் நீங்க கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க. நான் உங்க வீடு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால என்ன, அதாவது டெவலப்மெண்ட் இல்லைங்க, பிரச்சனை இருக்குது. இதனால என்ன பிரச்சனை எப்படி பார்க்கறது? ஓட்டு வீடு, வெள்ளை வீடுங்க. ஐயா அதாவது தங்கவேல் சார், இப்போ இதால பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு இப்பதான் சமீபமா தெரியும், இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, ஒரு நாள் தெரியாது. ஓகே, பிரச்சனை இருக்குன்னா அப்போ வந்து அதை மாற்றிக்கிறதா சிறந்தது ஐயா. அது என்ன பிரச்சனை, எப்படிப்பட்ட பிரச்சனை நம்ம சொன்னோன்னா நெகட்டிவான விஷயங்கள் நம்ம பேசவோ கேட்கவோ கூடாது ஐயா.
நீங்கள் எந்த அளவுக்கு பூர்வீகத்துல நம்மளால நீடிச்சு இருக்கிறதுனால அது எதுவும் பிரச்சனை ஏற்படுங்களா? ஐயா அதெல்லாம் வந்து இந்த பூர்வீக வீடு ஆகாதுன்னு நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க ஐயா. இப்போ பூர்வீக வீட்டில் நல்ல தெற்கு இருந்து நல்ல வாஸ்து பலம் வந்து தென்மேற்கில் மலையும் வடகிழக்கில் ஊர் குளம் இருந்ததுன்னா அதை விட சிறந்த மனை உங்களுக்கு கிடைக்காது ஐயா. ஸோ பூர்வீகம் ஆகாதுன்றது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் அந்த பூர்வீக வீடு சிறந்த முறையில் நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா சிறந்ததொரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ நீங்கள் தென்மேற்கில் கிச்சன் சொல்கிறீங்க, கிச்சன் எங்கே வரணும் தங்கவேல் சார்? ஓகே லைன் கட். ஓகே, தென்மேற்கில் கிச்சன்றது வந்து அவர் தென்கிழக்கில் மாற்றி அமைச்சாலே மிகப்பெரிய மாற்றம் வரும்ன்றது என்னோட ரிசர்ச். ஓகே, அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் ரமேஷ்குமார் பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர். சொல்லுங்க, ஐயாட்ட பேசுங்க. 2 கேள்வி மேடம். குமார் வணக்கம், வாழ்கோல் மேடம். கோயம்புத்தூர் எங்க இருந்து பேசுறீங்க குமார்? கோயம்புத்தூர் சார், அவினாசி பக்கம் சார். அவினாசி கோயம்புத்தூர்ல இருக்கா? ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க குமார். இப்போ வந்து வீட்டுக்கு சலமூலையில வந்து வடகிழக்கு சலமூலையில என்ன மாதிரி நடலாம்? என்ன வீட்டுக்கு வடகிழக்கு சலமூலையில மூங்கில் மரம் நடலாமா? சரி. ரெண்டாவது வந்து எனக்கு ஜாதகத்துல 5ல் வந்து சனி ராகு இருக்குது சார். ஓகே. பூர்வீக சொல்றாங்க. நான் வந்து இப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்து வாங்கிக்கிறேங்களா? பூர்வீகத்தை விட்டு வெளில வந்திருக்கீங்க? ஆமா, இப்போ கேட்கலாமா? அது வந்து சொந்த இடம் தான், ஆனால் அது பூர்வீகம் ஆகுமா ஆகாது? ஓகே குமார், நான் சொல்கிறேன். நீங்கள் அவினாசிலேருந்து பேசுகிறீங்க, ரொம்ப தெளிவாக கேட்டிருக்கீங்க. அப்போது உங்களுக்கு நான் தெளிவாக பதில் சொல்லி ஆகணும். வடகிழக்கில் மூங்கில் மரம் வைக்கலாமான்னு கேட்குறீங்க. வடகிழக்கில் எந்த மரமுமே வைக்கக்கூடாது. கிழக்கு வடக்கு பகுதியில் வீட்டோட ஒரு மனையோட கிழக்கு வடக்கு பகுதியில் எந்த மரங்களும் வரக்கூடாது. செடிகள் வைக்கலாம், அது இடுப்புக்கு மேலே வளராத செடிகளாக இருந்தால் ரொம்ப நல்லது. மூங்கில் மரம் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென்மேற்கு பகுதியில் வைக்கலாம். மூங்கில் மரத்தோட குணாதிசயம் என்னென்னா, அது வந்து ஒரு விதையை போட்டு ஒரு 6 வருடங்கள் வரைக்கும் அது வந்து வளரவே வளராது. 6 வருடங்களுக்கு அப்புறம் வளர ஆரம்பிச்சதுன்னா 6 வாரத்தில் 90 அடி 100 அடி வளர்ந்துடும். அப்போது தன்னை தயார்படுத்திக்குது. நீங்களும் உங்களை வந்து பெரிய வெட்டியாளாக்கணும்னா நீங்களும் மூங்கில் மரம் மாதிரி அந்த குணத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு நீங்கள் தயார்படுத்திக்கணும். அதை விடுத்து 5ல் வந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஜாதகத்தில், பூர்வீக வீடு ஆகாதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா, இப்போ இடமே இல்லாதவனுக்கு எப்படி, இப்போ வாடகை வீட்டில் இருக்கவனுக்கு எப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். நமக்கு கடவுள் ஒரு இடத்த கொடுத்துருக்கார். அது பூர்வீக வீடாக இருந்தானே வந்து நம்ம வாங்கின இடமா இருந்தானே அதை வாஸ்துபடி நல்ல கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு அமைத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா வாழ முடியுன்றது என்னோட கருத்து. நீங்கள் வாழ்வீங்கன்றதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஓகே சார், அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேம், என் பேர் சிவகணபதி மேம். நான் மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை ஐயாட்ட கேளுங்க. சிவகணபதி சார் வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 ஐயா. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஞாபக சக்தி மேல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. எல்லாம் ஆண்டாள் கொடுத்த வரப்பிரசாதம் சார். நீங்க மதுரை வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஐயா, வந்து பாத்துட்டு போயிருக்கீங்க. சொல்லுங்க ஐயா. சிவகணபதி ராஜேஸ்வரின்னு. சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம வீடை மாத்தி அமைக்க சொன்னீங்க. அதுக்கப்புறம் உங்க கூட தொடர்புல வர முடியல. சரிங்க ஐயா. இப்ப என்னோட வீடு வந்து நீ மேற்கு பக்கமா வாசல் அமைச்சிருக்கேன். மேற்கு பக்கமா வாசல் நம்மளோட இன்ஜினியரோட நண்பர் ஒருத்தர் வந்து மேற்கு பக்கமா வாசல் அமைச்சு கொடுத்துட்டாரு. ஓகே. அந்த படிக்கட்டு நேர மேற்கு பக்கமான வாசல் இருக்கு. இல்ல கணபதி சார், உங்க கேள்வியை கேளுங்க, மத்த விஷயம் நான் பேசிக்கிறேன். இல்ல என்னோட அதுக்கப்புறமே வந்து பெரிய முன்னேற்றங்கள் இல்ல, வேலை சரியா அமைய மாட்டேங்குது, பொருளாதாரம் இது சீரா இல்ல. இல்லையா படிக்கட்டு எந்த, இப்ப நான் கேட்கிறேன் கணபதி சார், படிக்கட்டு இப்ப எந்த இடத்துல இருக்கு? படிக்கட்டு வந்துங்க ஐயா மேற்கு பார்த்த இடத்துல படிக்கட்டு வந்து அந்த வாய்மூலைக்கு நேர அந்த அதுக்கு நேரம் இருக்கு படிக்கட்டு. இல்ல நேரான வாய்மூலையில இருக்கா, தென்மேற்கு மூலையில இருக்கா, தென்கிழக்கு மூலையில இருக்கா, வடகிழக்கு மூலையில இருக்கா, வடக்கு சார்ந்திருக்கா, கிழக்கு சார்ந்திருக்கா, மேற்கு சார்ந்திருக்கா, தெற்கு சார்ந்திருக்கா? வடக்கு சார்ந்து இருக்கு. மேற்கு பக்கமான வாசல். அது இப்ப என்ன பத்தி உங்களுக்கு தெரியும், அது சரியா தவறா? அது நீங்க ஏற்கனவே பாத்துட்டு ஒரு தூரம் கண்ட இது மட்டும் நீங்க வந்து கிழக்கு பக்கமா வாசல் வைங்கன்னு சொன்னீங்க. இல்ல படிக்கட்டு சரியா இல்ல ஐயா கணபதி சார், படிக்கட்டு சரியா தவறா? படிக்கட்டு தவறுதான். ஓகே, நீங்க நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு நான் சின்ன ஒரு குயிக் ஒரு ரெமெடி சொல்றேன் சார். மதுரையில் இருக்கக்கூடிய நரசிம்மர், யோக நரசிம்மர் கோயில் யானமலை பக்கத்துல இருக்கு இல்லையா, யானமலையில் இருக்கு இல்லையா, அங்க இருக்க நரசிங்கவல்லி தாயார் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த நரசிங்கவல்லி தாயாரை போய் பாருங்க. அந்த படிக்கட்டை மாற்றக்கூடிய அளவுக்கு பணமும் கிடைக்கும். படிக்கட்டை மாற்றணுன்றதுக்கான மனதும் உங்களுக்கு வந்து மாறும், அந்த உங்கள் மனசும் மாறுன்றதை நான் தெரிவிச்சுக்க ஆசைப்படுறேன். நரசிங்கவல்லி தாயார் யானமலை, அது உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும் கணபதி சார். அழைத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. இன்னும் வாஸ்து குறித்த நிறைய தகவல்கள் நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுட்டே இருக்க போறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சந்திப்போம். இணைந்திருங்கள்.
எஸ் சார். ஹேண்ட் பிரேக். ஆ இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் வாஸ்து குறித்த நிறைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. உங்களுடைய கேள்விகளையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459443. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார். செல்வமூர்த்திங்க. செல்வமூர்த்தி சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க திருவள்ளூர் மாவட்டம் சொல்லுங்க ஐயாட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மூர்த்தி சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா, எங்க வீடு வந்து 32-22 ஐயா. சரிங்க. அதாவது எங்களுக்கு வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி நான் வச்சிருக்கேன் வீடு. மூர்த்தி சார் உங்க கேள்வி கேளுங்க, நான் வீட்டோட அமைப்புல நான் யூகிச்சுக்கிறேன். அதாவது எங்களுக்கு வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி என்னோட வீட்டு என்ட்ரன்ஸ் வழி. உங்களுடைய கேள்வி கேளுங்க மூர்த்தி சார். ஐயா, இப்போ வந்து எங்க வீட்டு 32-22 எங்களுக்கு வாஸ்து சரியில்லை, எங்க வீட்டு நிலவரம் சரியில்லை. சரி, அதாவது மூர்த்தி சார் நான் சொல்லிடுறேன் சார். அதாவது நீங்க வந்து என்னோட வீடு வந்து மனையடி படி இல்லைன்னு சொல்றீங்க, அப்படிதானே? ஓகே, மனையடிலாம் வந்து சுத்த ஏமாத்துற வேலை சார். இப்போ அமெரிக்காலும் ஜப்பான்லையும் மனையடி பார்த்தா வீடு கட்டிட்டு இருக்காங்க. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வடகிழக்கு வந்து கிளியர் பண்ணீங்க, தென்மேற்கு கிளியர் பண்ணீங்க. அது 2 ஏரியா தான் ப்ராப்ளம் சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். உங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருந்ததுன்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் போயிட்டு வாங்க சார். பௌர்ணமி தினத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருவண்ணாமலை. சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்விகள் கேளுங்க. கோவிந்தரா சார் உங்க கேள்வியை கேளுங்க. உங்க வீட்டு அமைப்பை நான் யூகிச்சுக்கிறேன். வீட்டு திருவண்ணாமலை ஜீவ சமாதி இருக்கு கோயில்ல. சரி, அது வெளியே கொண்டாட முடியல, அதால கேக்குறீங்க. அது என்ன பண்ண முடியல? ஜீவ சமாதி இருக்கு கோயிலுக்குள்ள. சரி, கோயிலுக்குள்ள. சரி, இடைக்காட்டு திட்டம். சரி, கரெக்ட். அது ஒரு 15 வருஷமா செஞ்சுட்டு இருந்தோம், இப்ப தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பலன்? நீங்க அதாவது நீங்க வந்து உங்க வீடோட கிழக்கு தான் சார் அது காரணமா இருக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து சித்தர் சமாதினை வந்து வணங்க முடியலன்றதை வந்து விடுத்து, இப்போ நீங்கள் இனிமேல் அம்மா அப்பாவையும் குழந்தைகளையும் மனைவியும் நல்லா பார்த்துக்கணுன்றது தான் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். குடும்பத்தை நல்லா பார்த்துங்க சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நாங்க ஊட்டி மேட்டுப்பாளையத்துல இருந்து மகாலட்சுமி பேசுறாங்க மேடம். சொல்லுங்க ஐயாட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. மகாலட்சுமி வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வணக்கம் சார். சார் நாங்க இப்பதான் 26 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. சரி, ஓகே, அடுத்த நேரத்தை பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஓகே சார், நம்ம தொடர்ந்து நேற்று பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து மனை வாங்கும் பொழுது, இப்போ அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்புனா இந்த மாதிரியான அமைப்புகள்ல இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னீங்க. மனை வாங்கும் போது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன சார்? ஓகே, மனை வாங்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன 6 விதிகளுக்கு அப்பாற்பட்டு முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம், மலை, குளம், கிணறு வந்து அந்த மனையை சுற்றி எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சப்போஸ் மலை வந்து தென்மேற்கில் இருக்கு, கிணறும் பொது கிணறோ குளம் ஊரோட குளமோ வந்து வடகிழக்கு மூலையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல மனை. இப்போ தென்கிழக்கில் பொதுவாக நம்முடைய இயற்கையிலே வந்து நம்முடைய சமுதாயம் எப்படி வாழ்ந்துருக்குன்னா, ஊரோட வந்து வடகிழக்கு பகுதியில் வந்து குளமும், தென்கிழக்கு பகுதியில் வந்து சுடுகாடும், தென்மேற்கு பகுதியில் கோயில் கோபுரமும், வடக்கும் மேற்கும் நடுப்பகுதியில் வந்து வீடு கட்டி நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. ஸோ மலை, குளம், கிணறு, உயரம், பள்ளம் போன்ற விஷயங்களை மனதில் கொண்டு இடம் வாங்குவது ரொம்ப நல்லது. ஓகே சார், நேரடிப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நாகராஜன் சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. இது எனது வீடு வந்து வடக்கு பார்த்துருச்சு சார். ஓகே, வடக்குல வந்து மேற்குல வந்து வாசல் வச்சிருக்கேன். வடமேற்குல மேற்குல இருக்கா வடக்குல இருக்கா? வடமேற்குல இருக்கு சார். இல்ல சார், வடமேற்குல வடக்கு பக்கம் வாசல் இருக்கா, மேற்கு பக்கம் வாசல் இருக்கா? வடக்கு பார்த்து. அது மிகப்பெரிய தவறு சார். அந்த நல்ல ஒரு கன்சல்டண்ட்டை பக்கத்தில் இருக்க யாராவது கூப்பிட்டு அதை வந்து சரியான முறையில் அமைச்சுக்குங்க. இந்த வாசல் நல்ல விஷயங்களை கொடுக்காது சார்.
நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. மேடம், நான் சென்னையில இருந்து மீனா பேசுறேன். மீனாமா, உங்களுடைய கேள்விகளை ஐயாட்ட கேளுங்க. திருப்பூர்ல நல்ல வாஸ்துபடி தான் மேடம் வீடு கட்டியிருக்கோம். ஓகே. அது சேல்ஸ் பண்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்கோம். பொண்ணுக்கு கல்யாணத்துக்காக அடமானம் வைக்கிறோம். ஓகே மீனாமா, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே 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 ஓகே. அம்மா மீனா, கம்மி பண்ணிட்டு கேளுங்க கேள்வி. மீனாம்மா உங்க கேள்வி சொல்லுங்கம்மா. சென்னையில இருக்கோம். இல்ல சென்னையில இருக்கீங்க, திருப்பூர்ல வாஸ்துபடி வீடு இருக்கு, எல்லாம் கரெக்ட். நல்ல வாஸ்துபடி தான் வீடு, நீங்க சொன்னது மாதிரி எல்லாமே கரெக்டா தான் கட்டியிருக்கோம். ஈரோட்ல இருந்து கூட வாஸ்து நிபுணர் வந்து பார்த்து சொன்னாரு. இல்லம்மா, யார் நானா வந்து உங்களுக்கு கட்டி கொடுத்தது? இல்ல இல்ல இல்ல, அவர் வேற ஒருத்தர். ஓகே, இப்போ உங்க கேள்வி என்ன? உங்க பெண்ணுக்கு திருமணம் தடை இருக்கு? இல்ல, பண்ணிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த சேல்ஸுக்காக 2-3 வருஷமா ரொம்ப ஒரு தடையா இருக்கு. ஆனா வந்து பாக்குறவங்க எல்லாம் நல்லா இருக்கு, வாஸ்துபடிதான் பண்ணிருக்கீங்க. சேல்ஸ்க்காக பாக்குறீங்க? சேல்ஸ்க்காக. அப்ப 2 விஷயம் நீங்க பார்க்கணுமா. ஒண்ணு, நல்ல தெருக்குறுத்து இருந்து நல்ல பலம் வாய்ந்த வீடா இருந்ததுன்னா கடவுள் அதை வந்து விற்கக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குறாருமா. ஸோ நீங்கள் அதை மாதிரி இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதை விற்கணுமா. நல்ல தெருக்குத்து உள்ள வடகிழக்கு தெருக்குத்து இருக்குது அப்படின்னா அதை விற்கக்கூடாதுன்றது வந்து ரூல் ஆஃப் த கேம்மா. ஸோ அதை மட்டும் செக் பண்ணிங்க. அப்போ கடவுள் உங்களுக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்குறாரு, அந்த மெசேஜை இன்ட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், கரூர்லேருந்து உமா. உமாமா, உங்க கேள்விகள் ஐயாட்ட கேளுங்க. உமா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். சார், எங்க வீடு வந்து தென்மேற்கு மூலையில ஒரு பெட்ரூம், அதுக்கு பக்கத்துல ஒரு பெட்ரூம் இருக்கு. ஓகே. அதுலதான் எனக்கு டவுட் இருக்கு. அதுல எங்களுக்கு பூஜை ரூமுக்குன்னு தனியா எந்த ரூமும் கிடையாது. அம்மா, பூஜை ரூம் இல்லை உங்களுக்கு? கேள்வி வந்து பூஜை ரூம் இல்லைன்றதா? என்ன கேள்வி உங்களோட கேள்வி? எங்க வேலையில சரியான ஒரு திருப்தி இல்லை சார். வீட்டுக்காரருக்கும் வந்து டார்ச்சரான இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கும் கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் எதுவும் கிடைக்கல. இல்லம்மா, நீங்க வந்து இப்போ தென்மேற்கு உங்களோட சொந்த வீடு தானே இது? சொந்த வீடுங்க சார். ஆமாம்மா. இப்போ நீங்க வடகிழக்கு, கிழக்கு நடுப்பகுதி, வடக்கு நடுப்பகுதி, இந்த 3 விஷயங்கள் தான் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயமா. இப்போ நீங்க சொல்லக்கூடிய 3 விஷயத்துக்கும் இந்த 3 நான் சொன்ன 3 இடத்துக்கும் தொடர்பு உண்டு. அந்த இடத்துல என்ன இருக்குன்றதை நீங்க பார்த்து அதை சரி செய்து நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம், நான் மதுரையிலிருந்து பேசுறேன். மதுரையில இருந்து யார் பேசுறீங்க? உங்க பேர் என்ன? என் பேரு ராஜாமணி. சொல்லுங்க சார், ஐயாட்ட உங்க கேள்வி கேளுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ராஜாமணி சார். வணக்கம் சார், நான் மதுரையிலிருந்து பேசுறேன் சார். என் பேரு ராஜாமணி சார். சொல்லுங்க. வீடோட அமைப்பு எப்படின்னு தெரிஞ்சுட்டு வரணும் சார். வீடு அமைப்பு எப்படி தெரிஞ்சுங்கன்னா அது உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? சார், வடக்கு பக்கம் வாஸ்து இருக்கு சார். வாஸ்து பிரகாரம் கட்டியிருக்கிறேன் சார். வாஸ்து பிரகாரம் நீங்கள் கட்டியிருக்கனால அது வந்து 90% வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. காரணம் வந்து வாஸ்துபடி உள்ள வீட்டில் இருந்துக்கிட்டு நான் பர்ஃபெக்ட் வீட்டில் யாராவது இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்றது என்னோட ரிசர்ச்சு. தயவுசெய்து வந்து அப்போ உங்களோட இடத்துல வடகிழக்கில் போர்ட்டிகோ இருக்கும் நான் நம்புகிறேன் சார். வடகிழக்கில் போர்ட்டிகோ இருக்கா? வடகிழக்குல படி இருக்கு சார். வடக்கு பக்கத்துல மேல தவறு சார். உங்களோட ப்ராப்ளம் வடகிழக்கு சார். எய்தர் போர்ட்டிகோ, படிக்கட்டு, இல்லைனா செப்டி டேங்கு, மரங்கள் போன்ற விஷயங்கள். அதை வந்து திருத்தி அமைச்சுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மதுரையில இருந்து தனசீலா பேசுறேன் மேடம். சொல்லுங்க, உங்க கேள்விகள் ஐயாட்ட கேளுங்க. வீட்டுல பல பிரச்சனை இருக்கு மேடம். பையனுக்கும் வேலை இல்ல, அவங்களுக்கும் வேலை இல்ல. அம்மா, உங்க பேர் என்ன? சுசிலா சொன்னீங்களா? தனசீலா. தனசீலா. மதுரையில இருந்து. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்கம்மா. முதல்ல எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அதுவும் வந்து ஒரு நீங்க ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு சொன்னீங்கன்னா எப்பவுமே பிரச்சனை தீராதுமா. நான் வந்து நன்றாக இருக்க என்ன வழின்னு பாசிட்டிவா கேள்வி கேளுங்க. என்னோட பையனுக்கு வேலை கிடைக்க என்ன வழின்னு கேளுங்க. எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனை தீரவே தீராதுமா. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வாழணும்னா நீங்க வந்து என்ன பண்ணா, ஆண்டாள் கோயிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமை ஆண்டாள் பிறந்த நாள் அது. பூர நட்சத்திரம் இல்லை சுவாதி நட்சத்திரம் இல்லது ரேவதி நட்சத்திரம், பெருமாள் ரங்கமன்னார் நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரத்தில் போகலாம். அமாவாசை திதியில் போகலாமா. நீங்கள் ஆண்டாளை பிடிச்சிங்க, உங்களோட லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படுமா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? அம்மா, நாங்க திருப்பூர்ல இருந்து தேங்க பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் ஐயாட்ட கேளுங்க. அம்மா, நான் சொந்த வீட்டு வந்து 5 வருஷம் ஆச்சு. ஓகே. அதனால இன்னும் திரும்பி போக முடியல. என்ன ப்ராப்ளம் தெரியல.
சேகர் சார், இப்போது உங்களோட வீடு தவறாக இருந்ததுன்னா வந்து கடவுளோட மெசேஜ் என்னென்னா நீங்கள் அந்த வீட்டுக்கு போகக்கூடாதா இருக்கும் சார். ஸோ இட் மீன்ஸ் நீங்கள் போக முடியலன்னா வடமேற்கில் ப்ராப்ளம் இருக்கும் சார். நல்ல வாஸ்து நிபுணராக கூப்பிட்டு அதை வந்து சரி செய்து நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சேகர் சார். வாழ்க வளமுடன். ஓகே சார், நம்ம வந்து மனை பத்தி பேசணும். அடுத்ததாக வந்து ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அதுல வந்து வேலை பண்றவங்க பல லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க இல்லையா? அதனுடைய வாஸ்து எதன் அடிப்படையில எப்படி பார்க்கறது, எப்படி இருக்கணும்? அகைன் வந்து ரூல் சேம் தான். ஒரு ஆட்டம் எடுக்கணும், புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இருக்குன்னா அதே விஷயந்தான் வந்து அந்த விஷயந்தான் வீட்டுக்கும், அந்த விஷயந்தான் ஃபேக்ட்ரிக்கும், அந்த விஷயந்தான் அதர் பில்டிங்ஸ்க்கும். இப்போ ஃபேக்ட்ரினா அது தென்மேற்கு மூலையில் வந்து தலைவர் உட்காரலாம், ரா மெட்டீரியல் வச்சுக்கலாம். வடகிழக்கு மூலையை வந்து நீட்டாக வெயிட் இல்லாமல் வச்சுக்கலாம். வடமேற்கு மூலையில் வந்து ஃபினிஷ் குட்ஸ் வச்சுக்கலாம். தென்கிழக்கு மூலையில் வந்து ஃபர்னஸு, ஹீட்டர்ஸ் போன்ற விஷயங்களை வச்சுக்கலாம். குறிப்பாக என்ன பார்க்கணுன்னா சதுரம் செவ்வகமாக இருக்கணும் ஃபேக்ட்ரி அப்படின்றது தான் ரூல் ஆஃப் த கேமு. அதன்படி அமைச்சுக்கிட்டாங்க. நல்ல தெருக்கூத்தோடு இருக்குது, இல்லை தவறான தெருக்கூத்து இல்லாமல் இருக்குன்னா நல்ல மிக சிறந்த பிஸ்னஸ் பண்ண முடியுன்றது என்னுடைய கருத்து. ஓகே சார், ஒரு நேர் அழைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? என் பேர் சஞ்சீவிமா. சஞ்சீவி சார், எங்க சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சஞ்சீவி சார் வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ஐயா வாழ்க வளமுடன். எல்லா வளமும் ஆண்டாளாக ஆண்டாளுடைய அருளால் பெற்ற ஒரு நேர் பேசுறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க. ஓ, ஆண்டாள் பக்தரா நீங்க? ஆமாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க சார். ஐயா உங்க கேள்வி கேளுங்க. ஐயா, என்னுடைய ஃபேக்டரியில வந்து கிழக்க வந்து ஒரு பெரிய மலை இருக்கு ஐயா. தென்மேற்க வந்து ஒரு தென்மேற்க வந்து ஒரு பெரிய கோரை பள்ளம் இருக்கு ஐயா. அந்த மாதிரி இருக்கலாமா ஐயா? கிழக்குல மலை இருக்கக்கூடாது சார், தென்மேற்குல பள்ளம் இருக்கக்கூடாது சார். சரிங்க ஐயா. ஓகே. அந்த இடம் கிழக்குல வந்து மலை வந்து ஒரு 300 மீட்டர்ல இருக்கு ஐயா. அதாவது எனக்கு கண்ணுக்கு தெரியற வரைக்கும் கிழக்கில் வந்து உயரம் இருக்குது, கிழக்குலையும் வடக்குலையும் உயரம் இருக்கக்கூடாது சார். வந்து அதே போல் வந்து கண்ணுக்கு தெரிய வரைக்கும் தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் பள்ளம் இருக்கிறது நல்லதில்லை சார். இப்போ பீங் ஃபேக்ட்ரி இது வந்து உங்கள் லைஃப் மட்டும் இல்லை, நிறைய பேரோட லைஃப் அது. அப்போ வந்து அந்த நம்மளை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் நல்லா இருக்கணும்னா ஒன்று ஃபேக்ட்ரியை வந்து வேறு இடத்துக்கு மாற்றுறது நல்லது, இல்லை அந்த பிஸ்னஸை விட்டு போயிடுறது நல்லது சார். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? சரவணன் மேடம். சரவணன், எங்கிருந்து கால் பண்றீங்க? வேலூர் மாவட்டம் கொணவாட்டம் கிராமம் சார். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. சரவணன் வாழ்க வளமுடன். சொல்லுங்க சரவணன். வணக்கம் சார். சார், தென்மேற்குல சந்து மாதிரி வருது சார் நம்ம வீடு. வந்து இது தெற்க பார்த்த மாதிரி வாசல் சார். தெற்குல வந்து மேற்கு ஒட்டி இருக்கா கிழக்கு ஒட்டி இருக்கா? மேற்க பார்த்த மாதிரி முன்ன ஒரு பொசிஷனுக்கு சார். அது பக்கத்துல வந்து தென்மேற்குல வந்து ஒரு சந்து. தென்மேற்கு சந்து தப்பு சார். அது தென்மேற்கு தெருக்குத்துன்னு சொல்லலாம், தென்மேற்கு தெருப்பார்வைன்னு கூட சொல்லலாம். அந்த தென்மேற்கு தெருப்பார்வை தெருக்குத்து இருக்கிற இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். என் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வந்து அதை வந்து ஏதாவது சரியாகணும்னா திருப்பூரூர் கந்தசுவாமி இல்லைனா புன்னைநல்லூர் மாரியம்மன் தஞ்சாவூர் கோயிலுக்கு போங்க. இந்த பரிகாரம்லாம் கிடையாது சார், தகடு தாயத்தெலாம் கிடையாது. கோயிலில் போய் சரணாகதி சார், கடவுள்கிட்ட உங்களை ஒப்படைங்க, பெரிய மாற்றம் ஏற்படும். நீங்கள் தேங்காய் வாங்கணும், நட்சத்திரம் சொல்லி பூஜை பண்ணலாம் கிடையாது. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? செலவந்து பேசுறேன் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க? நாங்க மைசூர்ல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம் சார். சார், அந்த வீடு இப்ப புதுசா வீடு கட்டியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல வீடு கட்டியிருக்கோங்க. உங்க கேள்வி இருக்கிறது கர்நாடகால. அது நாங்க இப்ப வீடு கட்டினது தென்கிழக்குல போர்ட்டிகல் இருக்குங்க. தென்கிழக்குல போர்ட்டிக்கு வரக்கூடாது சார், அது பெண்களுக்கு நல்லதில்லை சார். ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து வீடை இங்கே கட்டிட்டு வந்து மைசூர் இருக்கீங்கன்னா உங்கள் வடமேற்குலையும் நம்ம வந்து கூர்ந்து பார்க்கணும். வடமேற்குலையும் ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கு கருத்து சார். உங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கைன்னா சாமுண்டீஸ்வரி கோயில் மைசூரில் வந்து சாமுண்டீஸ்வரி பிடிச்சிங்க, பெரிய மாற்றம் ஏற்படும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். மை நேம் இஸ் கோபிநாத். கோபிநாத் சார், எங்க இருந்து கால் பண்றீங்க? காஞ்சிபுரத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. கோபிநாத் வாழ்க வளமுடன். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். நாங்க இப்ப புதுசா ஒரு வீடு ஒண்ணு கட்டணும் ஐயா. ஓகே. வீடு கட்டினதுல இருந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்துச்சு, ஒரே ப்ராப்ளமா இருக்கு. ஒய்ஃப் மேரேஜ் ஆச்சு, ரொம்ப ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. அது வடகிழக்கு கட்டா இருக்கணும். வடகிழக்கு உங்களுக்கு வடக்கு பார்த்த வீடா உங்களுக்கு? இல்லைங்க, கிழக்கு பார்த்த போல வீடு. அப்ப வடகிழக்கு கட்டாயம் இருக்கா? வடக்கோ கிழக்கோ எனிதிங் ஓகே. வடகிழக்குல கட்டாயம் இருக்கா? ஆமாங்க, வடகிழக்குல கட்டாயம் இருக்கு. அது தவறு சார், அவ்வளவுதான் சார். ரொம்ப சிம்பிள் சார். நீங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருந்துன்னா திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோயிலுக்கு போங்க. அந்த நல்ல வாஸ்து கன்சல்டாக கூப்பிட்டு அந்த ப்ராப்ளத்தை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்னு பாருங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்.
வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி சார். இவ்வளவு நேரம் வாஸ்து குறித்த நிறைய சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து தொடர்பான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். தண்ணி வேணுங்களா? தேங்க்ஸ் மேடம்.